தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 23வது வாக்கியம். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். நாம் பார்க்கின்றோம், இந்த தவ நாட்களில் இயேசுவை பின்பற்ற நாம் விரும்புகின்றோம். அதனுடைய அடிப்படையில் தான் தவ முயற்சிகள் நாம் எடுக்கின்றோம். அப்போ நாம் எடுக்கிற தவ முயற்சிகள்லாம் 2 நிலையை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். ஒன்று என்னவென்று தன்னலம் துறப்பது. அப்படி என்றால் என் சுயநலத்தை விட்டு நான் வாழ்வது. அப்போ எனக்கு என்ன விருப்பமோ அது நான் செய்யாமல் என் குடும்ப அங்கத்தினருடைய விருப்பம் என்ன, இதை இந்த இயேசுடைய விருப்பம் என்ன அறிந்துக்கொண்டு போக வேண்டும். அப்போ இயேசுடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு நான் செயல்பட வேண்டும் என்றால், மக்களே, நான் பைபிள் படித்தால் தான் முடியும். அதே சமயத்தில் பைபிள் படித்த மட்டும் முடியுமா? முடியாது. அப்போ பைபிள் படித்து நான் திருப்பலி நான் காண வேண்டும், பாவ சங்கீதத்தை நாம் செய்ய வேண்டும். அப்போ அவ்வாறு செய்கிற பொழுது நான் என்ற அகங்காரம் என்னை விட்டு போகும். என்னுடைய சிந்தனைக்கு அங்கே முக்கியத்துவம் வராது. தெய்வத்தை மையப்படுத்தி நான் வாழ்வேன். அப்போ என்னுடைய விருப்பத்தை நான் எடுத்து மாற்றுவேன். 2வது நாம் பார்க்கின்றோம், என்ன வருகிறது? தன் சிலுவையை நாள்தோறும் சுமக்க வேண்டும். சிலுவை எப்படி எனக்கு கிடைக்கிறது? அன்றாட வாழ்க்கையில் நான் ஒரு நபரை மன்னிக்கின்ற பொழுது, மன்னிக்கின்ற சமயத்தில் அந்த மனிதர் என்னை கேவலமாக பார்க்குறாரு பாருங்கள். அதே மாதிரி நான் விட்டு கொடுத்து நான் போகிற சமயத்தில் அப்போ அவன் என்னை கேவலமாக பார்ப்பான் பாருங்கள். நான் புரிந்து கொண்டு ஒதுங்கி நான் போகிற சமயத்தில் அவன் என்னை கேவலம் பார்க்குற பாருங்கள். அந்த வேதனை, அந்த அவமான, அந்த பார்வை, அதுதான் எனக்கு சிலுவையாக இருக்கின்றது. அப்போ அப்படி என்னை முட்டாளாக நினைக்கிறவன், என்னை வேதனைப்படுத்துகிறவனை நான் மன்னிக்கின்றேன் பாருங்கள். அந்த வேதனை, அதுதான் தெய்வம் விரும்புகின்றார். அப்போ அவன் உன்னை எப்படி வேணால் பார்க்கட்டும், மற்றவன் முன்னில் வைத்து உன்னை பழிக்கின்றான், அசிங்கப்படுத்துகிறான், பரவாயில்லை, அவனை நீ மன்னித்து விடு. அவன் தெரியாமல் செய்கின்றான், அவனை மன்னித்து விடு என்று தெய்வம் சொல்கின்றார். அந்த மன்னிக்கின்ற சமயத்தில் எனக்கு கிடைக்கிற அந்த வேதனை, அதுதான் சிலுவை. அப்போ சிலுவையை சுமந்து கொண்டு நான் பின்னே போக வேண்டும். அப்படி மன்னித்து நாம் போகிற சமயத்தில் கிருபைகள் கிடைக்கும். அது எங்கே ஆரம்பமாகும்? என் குடும்பத்தில். என் கணவனை நான் மன்னிக்கின்றேன், என் மனைவியை நான் மன்னிக்கின்றேன், பிள்ளைகளை பெற்றவர்களை மன்னிக்கின்றேன், குடும்ப அங்கத்தினர்களை என்னால் மன்னிக்க முடியும் என்றால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தை என்னால் மன்னிக்க முடியும், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, உன்னை பின்பற்ற வேண்டும் என்று இதோ நான் ஆசைப்படுகின்றேன். அதுக்கு எடுக்கிற தவ முயற்சிகள், அதில் ஒன்று இதோ நான் என்னையே மறப்பதும், உன்னை மட்டும் தியானிப்பதும், உனக்கு என் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுப்பதும். 2வது அன்றாடம் கிடைக்கின்ற நோய்கள், வருகின்ற பிரச்சனைகள், அவமானங்கள், அதெல்லாமே சிலுவையாக நான் சுமந்து கொள்கின்றேன். சந்தோஷத்தோடு சுமந்து கொண்டு உன்னை பின்பற்றி நான் வருகின்றேன். எனக்கு சக்தியை தாரும் ஆண்டவரே, எனக்கு சக்தியை தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.